ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவினாயேஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ப்ளீஸ் எந்த ஸ்டெப்பையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த மார்க் ஷீட் எல்லாமே வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலும் இதுலேயும் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட் அண்ட் முக்கியமாக ஃபோட்டோ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்னிக்குள்ளதாக, அதாவது இன்னிலேருந்து இன்னும் ஃப்யூச்சரில் அப்போ தான் வந்து எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு உங்கள் நேம் ப்ளஸ் அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டு பிரிண்ட் ஆகிருக்கணும். அதை மாதிரி ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் இன்றைக்கி தான் எடுத்துருக்க வேண்டியதாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் ஓடி போய் வந்து ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ சொல்லும்போது நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இருந்தால் அப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா நான் டு பி ஃப்ரேங்க் எனக்கு 1.5 hours ஆச்சு அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து என்ன மாதிரி நீங்கள் ஆகக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th, 12th, டிகிரி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட் அண்ட் டேட் அண்ட் நேம் ஆன் த ஃபோட்டோ. ஓகேங்களா? இதுதான் அங்கே ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வரும். இல்லை வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாருங்கள், தேர்வு நாள், அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து பாருங்கள் மே. ஓகேங்களா? ஸோ அந்த அறிவிப்பு தான் நம்மளுக்கு வரல இன்னும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவ்வளோ ஸ்டேஜஸையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டுன்னு சிக்னல் வரும். இல்லை அப்படின்னா இன்கம்ப்ளீட்டுன்னு வரும். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணல, அதனால் எனக்கு இன்கம்ப்ளீட்டுன்னு வந்திருக்கு. ஸோ நான் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறேன். போயிட்டு வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதாங்க. இதை செக் பண்ணால் அந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணாக்கா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ப்ராசஸ். இதுக்கு தான் நான் சொன்னேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோ கீழே உங்கள் நேமும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்த டேட்டும் இருக்கணும். அதில் வந்து அந்த டேட் டேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டு நல்ல உசாரான ஆளுக்கு தான் இன்றைக்கி தான் அந்த டேட் இருக்கும். வேறு எந்த நான் நேற்று எடுத்தேன் அந்த ஃபோட்டோலாம் உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ அண்ட் இன்றைக்கி அப்புறம் ப்ரீவியஸாக அடுத்தடுத்த நாள் அந்த ஃபோட்டோ தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரெசென்ட்டான ஃபோட்டோ இருக்கணும். ஸோ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்றைக்கி மட்டும்தான் எனேபிள் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கி தான் அந்த ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸை வந்து இவ்வளோ வறுத்து எடுக்கக்கூடாது. எனக்கு சீரியஸாக யூபிஎஸ்சிலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 5 minutes தான் அப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம். அவங்க எந்த ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும். இதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ, அது கீழே நேமு, டேட்டு எல்லாம் என்னன்னு தெரில. பட் அது வந்து இன்னுமே வந்து நீங்கள் முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதம் இன்றைக்கிலேருந்து தான் கணக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணால் உங்கள் ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் அது அப்புறம் சிக்னேச்சரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பண்ணாமல் இன்னொரு என்னன்னாக்கா, நம்ம ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணி தான் ஆகணும் வித் த டிஸ்கிரைப்டு ஃபார்மேட். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து இது பண்ணவே இல்லை. பிகாஸ் நான் வந்து 1 year ரெஜிஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணதை எனக்கு அப்படியே வந்துருச்சு. மேக் ஷுர் இது கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா, அப்புறம் ஏதோ மற்றவங்க ஒய்ஃபெல்லாம் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. நான் மற்ற எதுலேயுமே இப்படி அப்ளை பண்ணதில்லை. பட் ஐ மேக் ஷூர் அது கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து ஆமாம் இல்லையா, அப்புறம் அந்த ஐசைட்டு எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? இல்லை இதில் தான் வந்து மேக் ஷூர் ரொம்ப கவனமாக நீங்கள் இது பண்ணோம். ஏன்னா அதில் 2 times அவங்க கேட்குறாங்க. மிகவும் கவனமாக நீங்கள் வந்து பதிலளிக்கணும், மிகவும் கவனமாக பதிலளிக்கணும்னு சொல்லி 2 times கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கு முன்னாடி நான் ஏதோ சொல்லுறேன் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு. ஸோ நான் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன், அதை நான் சொல்லிடுறேன். ஸோ அது மாதிரி யாரும் தப்பு பண்ணாதீங்க. 1 year ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் 12th 10th அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இப்போ கொடுக்குற டீட்டெயில்ஸும் கரெக்டாக தான் இருக்கணும். நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா வந்துட்டு அந்த தேர்வு டேட் இருக்கும் இல்லைங்களா, ரிசல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டேன். 1 yearல வேறையும் இதில் வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு வந்து நான் அவ்வளோ கிட்டத்தட்ட 15 minutes ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்ன தப்புனே தெரியல. ஏன்னா அவங்க என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேறாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ தப்பு செய்கிறீங்க மட்டும்தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஓடிஆரில் இது வந்து லைக் நெக்ஸ்ட்டே போக மாட்டேது. ஃபுல்லாக வந்துட்டு யூ ஹாவ் டு ஃபில் த அப்ளிகேஷன் கரெக்ட்லின்னு வந்து நமக்கு என்ன தப்பு செஞ்சோன்னே தெரில. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன் ஓடிஆர்லேயும் வந்து இதுலேயும் வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ ஓடிஆரில் போய் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது நான் வந்து டேட்டை வந்து தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டேன்.
ஸோ அப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உங்கள் ப்ரொஃபைலில் போய் எடிட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா, நான் 10th மார்க் ஷீட்டை வந்து தப்பு பண்ணியிருந்தேன், ஸோ எனக்கு 10th மார்க் ஷீட்டை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே அவங்க சொல்லலை. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஈஸி. மேக் ஷூர் தட் ஓடிஆர்லேயும் இது கொடுக்குறது கரெக்டான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கணும். ஓகேங்களா. இல்லைன்னா வந்து உங்கள் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகாது, நமக்கு என்ன தப்பு பண்ணிக்கணும் தெரியாது. ஸோ வந்து அதுவும் கரெக்டாக இருக்கான்னு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓடிஆரில் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டானு பாருங்கள். சப்போஸ் தப்பாக இருந்தால், எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என் நம்பர் டேட் நான் தப்பாக கொடுத்துட்டேன், ஸோ திரும்ப நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பர் கொடுத்து என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறீங்களான்னு வந்து ஃபஸ்ட்டு ஓடிஆரில் செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி வந்துட்டு கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ 10th 12th அப்புறம் வந்து பார்த்தாக்கா இன்ஜினியரிங் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக எல்லாமே கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் 2 தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஓடிஆர்லேயே ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, இதுலேயும் வந்து அந்த அந்த அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கினவங்க அந்த பின்னாடி திருப்பி பாருங்கள், அதில் தான் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நமக்கு முன்னாடி முக்கால்வாசி எங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஐ வாஸ் சர்ச்சிங் அ லாட். அதுக்கப்புறம் தெரிஞ்சு பின்னாடி கொடுத்து வச்சுருக்காங்க, என்னென்னு சொல்கிறது. அப்புறம் பேர், சான்றிதழ், அப்புறம் வந்து எக்ஸாம் டேட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தான் வந்து நான் ரொம்ப ஹேசில் ஆகி போனதுக்கப்புறம் எனக்கு இது லேப்டாப்லேயே வரல. ஸோ லேப்டாப்பில் வராமல் லேப்டாப்பில் ரொம்ப லோட் ஆகுது டு பி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா. நான் இது ஐயோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன், சாரி. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு PSTM அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் தமிழ் மீடியம்னா அதுக்குன்னு நான் 10th வந்துட்டு நான் தமிழ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் படித்தேன். ஸோ நான் வந்து தமிழ் மீடியம் கிடையாது, நான் இங்கிலீஷ் மீடியமில் படித்தேன். ஸோ யார் நீங்கள் வந்து தமிழ் மீடியமில் ஃபுல்லாக உங்கள் எஜுகேஷனை முடிச்சிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன். ஸோ வந்துட்டு தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கு தனி ரிசர்வேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, நமக்கு தெரியும். அதை வந்து TNPSC Group 2ல் இந்த தடவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ் மீடியமில் தான் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு பாக்ஸ் வரும். ஐயோ அதை டிக் பண்ண மறந்துட்டேனே. ஓகே. அந்த ஒரு பாக்ஸ் வரும், இதே மாதிரி தாங்க ஒரு பாக்ஸ் வரும். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு அதுக்கு எலிஜிபிளாக இல்லையா, உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வேணுமா வேண்டாமான்னு கேட்பாங்க. எனக்கு வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தனால நான் வந்து ஐ எம் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ வந்து நான் வந்து நோன் கொடுத்துட்டேன். நீங்கள் தமிழ் மீடியமில் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாக்ஸில் வந்து எஸ் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். ஓகேங்களா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மேக் ஷியோர் யூ மார்க் த கரெக்ட் திங். ஓகேங்களா. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்குங்க. ஓகேங்களா. இப்போ எஸ் கொடுத்துருந்தா மேபி எனக்கு ஏதாவது அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா இங்கிலீஷ் மீடியம்னால என்னால் கொடுக்க முடியல, தமிழ் மீடியம்னா மேபி டீட்டெயில்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ அதில் வந்து எது வேணும், நீங்கள் டைப் ரைட்டிங் இல்லை இந்த ஷார்ட் ஹேண்டு அது மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதாவது தட் இஸ் நாட் இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் எழுதுறேன். அது வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸோட இது கேட்டிருந்தாங்க, எக்ஸாமினேஷன் ஹால் கேட்டிருந்தாங்க. அதாவது எங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 கொடுப்பாங்கங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ வந்து எனக்கு வந்து ஈரோடு. ஸோ என்னோடய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஈரோடு. அதுக்கப்புறம் வந்து நான் எது வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த டிஸ்ட்ரிக்டே நெக்ஸ்ட் இதில் வராது. ஸோ நீங்கள் வந்து குழம்பிக்காதீங்க. அதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் 1, நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அக்கார்டிங் டு த ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து 2 தடவை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை வந்து 2 டிஸ்ட்ரிக்டே அவங்களாம் ஒரு நாள் மார்க் பண்ணி இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ப்ரிலிம்ஸில் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் வந்து நீங்கள் எதை வந்து ஆப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷா தமிழா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்னால ஜென்ரல் இங்கிலீஷ் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜென்ரல் தமிழ்னா ஜென்ரல் தமிழ் தான் மார்க் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் எது மார்க் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் கொஷின் பேப்பரில் வரும். நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் அங்கே போய் வந்து மாற்ற முடியாது. ஸோ வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் அந்த மார்க் பண்ணும்போது கரெக்டான மார்க் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து இது மெயின்ஸுக்கு. ஓகேங்களா. இது ஆக்சுவலி இது மெயின்ஸோடது டிஸ்கிரிப்ட் டைப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு கொடுக்கும்போது தமிழ்னா தமிழ் பண்ணுங்கள், ஜென்ரல் இங்கிலீஷ்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்புறம் ஃபீ கன்செஷன், எனக்கு ஃப்ரீ கன்செஷன் இருக்குது. ஸோ என்னால் எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க. ஓகேங்களா. நோட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் நம்மளே பண்ணிக்கலாம். இது அட்டென்ஷன் கொடுக்குற மட்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ விஷயம் வரும். மேக் ஷுர் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஈவன் அ நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து ஒரு 3 தடவை கேட்பாங்க, கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, ஆமாம் ஆமான்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு
வந்துட்டு இதை மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ப்ரிஃபரன்ஸ் காட் அப்டேட்டட்னு வரும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அதுக்கப்புறம் இது வரும். அதுக்கப்புறம் தான் இது வரும். எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணி எஸ் கொடுங்க. அதுவே வந்து 2 டைம்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கிறீங்கன்னா எஸ் அப்படின்னாக்கா கடைசியாக அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இது வந்தக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது முடிக்கிற அளவுக்கும் நீங்கள் வந்து முடிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி முடிக்கலன்னா நோ இஷ்யூஸ்ங்க. ஹோமில் போய் வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், கரண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏதோ இன்கம்ப்ளீட்னா அதை சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் டேட்டு. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வைக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ பீப்பிள். நம்ம வந்து சேனலில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ போடுவோம். ப்ளீஸ் அதையும் பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.